வணக்கங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூக்கிரட்டைக்கீரை கூட்டு மாதிரிங்க. மூக்கிரட்டைக்கீரை எப்படி இருக்குன்னு இப்படி ஒரு பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா வெள்ளையாக இருக்குங்க. பூ இந்த கலரில் இருக்கும். இது எங்கே வேணால் ரோட்டு ஓரம் எங்கே வேணாலும் படர்ந்துருக்குங்க. இந்த கீரையில் அவ்வளவு மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்குங்க. நம்ம சிறுநீரக கற்கள்லாம் கரைக்கிறதுக்கு உதவும். நெஞ்சில் சளி இருந்தாலும் இது சமைச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா கேட்குங்க. இப்போ நான் ஒரு 100 கிராம் துவரம் பருப்பு எடுத்து அலசிட்டு குக்கரில் வச்சுருக்கேங்க. கூடவே கொஞ்சம் பெருங்காயத்துண்டு, ஒரு 10 பூண்டு பல்லுங்க, 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு நல்லா குக்கரில் ஒரு 2 விசில் விட்டுக்கலாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் மூக்கிரட்டைக்கீரை சூப்பு போட்டிருக்கேன். அதில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க எப்படி இருக்கும் அந்த கீரைன்னு சொல்லுங்கள் சிஸ்டர்ன்ட்டு. இதை மாதிரி தான் இப்படி திருப்பி பார்க்கும்போது வெள்ளையாக இருக்குங்க. அதனால தாங்க நான் இந்த கீரையை இப்போ நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா பருப்பு நல்லா வெந்துச்சிங்க. இப்போ இது கூட வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் ரொம்பவே நல்லது. நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். போட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டு நல்லா கொதி வந்த பிறகு நம்ம குழம்பு மிளகாய் தூளுங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது நம்ம சாதத்தை கூட போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. எல்லாமே போட்டாச்சு. நல்லா கொதி வரட்டுங்க. கொதி வந்த பிறகு நான் மூக்கிரட்டைக்கீரையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லாவே கொதிச்சிட்ருக்குங்க. உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த அடுப்பு ஒரு 5 நிமிஷம் வந்தால் போதும், கீரை நல்லா வெந்துடும். இப்போ நல்லா அரை மூடி தேங்காய் எடுத்து பால் எடுத்து வச்சுருக்கேங்க. பாலை எடுத்து ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றி செய்யும்போது இன்னுமே நல்லா இருக்குங்க சாதத்து கூட போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா வெந்துச்சிங்க கீரை. இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு வடகம் போடுறேங்க. நான் வடகம் போட்டு தாளித்தா கீரை குழம்புலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனாலும் வடகம் இல்லாதவங்க கொஞ்சமாக சோம்பு கடுகு போட்டு தாளித்து கொட்டிக்கிங்க. கொஞ்சமாக வெங்காயம் போட்டு வதக்கி கொட்டிக்கிங்க. நான் வடகம் போடுறதால வெங்காயம்லாம் எதுவும் போடலைங்க. நல்லா பொரிஞ்சிச்சிங்க வடகம். இதை எடுத்து நம்ம குழம்புல ஊற்றிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. மூக்கிரட்டைக்கீரையில் நிறைய பயன்கள் இருக்குங்க. மூட்டு வலி வராதுங்க. சிறுநீரக கற்களும் கரைச்சிடும். உடம்பு வலி இருந்தாலும் கேட்குங்க. ரொம்பவே நல்லதுங்க. வாரத்தில் ஒரு நாள் இதுமாரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க.